இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 99:6. அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். ஆசாரியர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் இவர்களுடைய ஜெபத்தை கேட்டாராம். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களுக்கு பதில் கொடுத்தாராம். சாமுவேலை பற்றியும் மோசேயை பற்றியும் ஆரோனை பற்றியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிறதற்கு வருகிற தடைகள், அதை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல வருவது, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஜெபிங்கள். ஜெபிக்கவே முடியவில்லை, தடையாக இருக்கிறது, அநேக நாளாக என்னுடைய ஜெப வாழ்க்கை குன்றி போய் மங்கி போய் இருக்கிறது என்று உங்கள் இருதயம் இப்பொழுது சொல்லுமானால், கர்த்தர் உங்களோடு பேசின ஏதாவது காரியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தது உண்டா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனித்து அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. உபாகமம் 28வது அதிகாரத்திலே நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், மாப்பு செய்கிற உன் தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், வானம் உனக்கு மழையை ஏற்ற காலத்திலே தரும் என்றெல்லாம் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பதோடு நின்று விடாமல் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய ஜெபம் இன்பமாக மாறுகிறது. நமக்கு ஆண்டவரோடு உள்ள உறவு விரிவடையாமல், உடைந்து போகாமல் அவரோடு இன்பமாய் பேச நமக்கு முடிகிறது. ஜெபிக்க உங்களுக்கு போராட்டமாக இருக்கிறதானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த பிரமாணங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் உங்களோடு பேசின காரியங்கள் நீங்கள் செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு பணித்த காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதை செய்து நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். உங்கள் ஜெபம் தடையில்லாமல் இருக்க ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிங்கள். நாம் இன்றைக்கு வாசித்த அந்த பகுதியிலே ஆசாரியர்கள் அநேகர் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகள் வேதத்திலே அநேகரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் இவர்களை பிரத்யேகமாக சொல்லுகிறார். அவர்கள் ஜெபத்திற்கு அவர்கள் கூப்பிட்ட உடனே கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்தாராம். சாமுவேலும் மோசேயும் கூப்பிட்ட உடனே அவர் மறு உத்தரவு கொடுத்தாராம். மோசே பற்றி நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசே கொண்டு செய்த காரியங்கள் அநேகம். பார்வோனிடத்திலே போய் இந்த வாதை எப்பொழுது நீங்க வேண்டும் என்று அவர் கேட்கும் பொழுது, நாளைக்கு என்று சொன்னால் நாளைக்கு காலையிலே மோசே ஜெபித்தால் உடனே அந்த வாதை நீங்கினது. மோசேக்கு கர்த்தர் அப்படி ஒரு அதிகாரத்தை அவர் கொடுத்திருந்தார். மோசே பண்ணின ஜெபங்களுக்கெல்லாம் உடனே கர்த்தர் பதில் தந்தார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். ஒரு தடவை கூட கர்த்தர் மோசேக்கு தம்முடைய முகத்தை மறைத்ததாக நாம் பார்க்கவில்லை. நீ இந்த காரியத்தை குறித்து என்னிடம் பேசாதே என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை மறுத்தார். ஆனால் பதில் தராமல் இருக்கவில்லை. மோசேயின் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வந்தது. அதற்கு காரணம் நாம் பார்க்கிறோம், அவருடைய சாட்சி பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். சாமுவேலும் கூட அதே போலதான். சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னால் அவர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். நான் சவுலை தள்ளினேன், போய் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லும் பொழுது சவுலனை கொன்று போடுவானே
என்று அவர் பயப்பட்ட பொழுதிலும் கர்த்தருடைய ஒத்தாசையோடு கூட அந்த காரியத்தை நிறைவேற்றினார். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதன் நிமித்தமே தான் கர்த்தர் அவர்கள் கூப்பிட்ட உடனே அவர்களுக்கு பதில் சொன்னார், பதில் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் உங்களுக்கு கற்பிக்கிற காரியங்கள் உண்டு, நீங்கள் செய்யும்படி கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் உண்டு. பொதுவான கற்பனைகள் வேதத்திலே நிறைய இருக்கிறது. நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் தந்த கற்பனைகள் வேதம் முழுவதிலும் நமக்கு இருக்கிறது. 10 கற்பனைகள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். போய் பேசக்கூடாது, பிறருடைய பொருட்களை இச்சிக்க கூடாது, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவரையே நாம் ஆராதிக்க வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கற்பனைகள். அதே போல உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் பூமியிலே நன்றா இருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்று ஆண்டவர் கற்பனை தந்திருக்கிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலோ நீ அன்பு கூறுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் நீ ஆராதிக்க வேண்டும். நீ உன் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்பனை தந்திருக்கிறார். இதெல்லாம் பொதுவான கற்பனைகள், அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதோடு கூட சில நேரங்களிலே கர்த்தர் பிரத்யேகமாக நமக்கு தருகிற கற்பனைகள் உண்டு. பிரத்யேகமாக நாம் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தருகிற காரியங்கள் உண்டு. அந்த காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். பிரத்யேகமாக நீ என்னுடைய ஊழியத்தை செய், இல்லை நீ இந்த காரியத்தை செய்து நிறைவேற்று என்று சொல்லி ஆண்டவர் எதையாவது நமக்கு சொன்னால் நிச்சயமாக நாம் அதை செய்து நிறைவேற்ற வேண்டும். அது நிறைவேற்றும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். கர்த்தர் நமக்கு தருகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொள்ளாமல் பின்வாங்கி போகும் பொழுது அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடிவதில்லை. அவருடைய வார்த்தைகள் நமக்கு இன்பமாய் இருப்பதில்லை. அவரோடு கூட நம்மால் ஜெபிக்க முடிவதில்லை. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் உங்களோடு சொன்ன என்ன காரியத்துக்கு நீங்கள் இன்னும் கீழ்ப்படியவில்லை, ஏன் அதை உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்திலே அதிசயமாக உதவி செய்வார். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை வாலிபத்திலே ஊழியத்திற்கு அழைத்ததுண்டு. ஆனால் இன்று வரைக்கும் உலகத்தின் பணமும் பொருளும் புகழும் தான் உங்களுக்கு பெரிதாக இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? இல்லை ஏதோ ஒரு காரியம் நீ இதை செய் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன கற்பனையை நீங்கள் இதுவரைக்கும் கை கொள்ளாமல் இருந்தால், ஆண்டவரே என்னை மன்னியும், காலங்களை நான் கடத்தி விட்டேன், இப்பொழுது எனக்கு நீர் உதவி செய்யும், அந்த காரியத்தை நான் செய்து நிறைவேற்ற உங்களுடைய உன்னத பலனை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய உங்கள் காலடியை எடுத்து நீங்கள் வைக்கும் பொழுது கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்பும். இழந்து போன அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இழந்து போன அந்த ஜெப ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு காலத்திலே நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்தது உண்மைதான். ஆனா இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து போய் உலகம் என்று போய் ஆண்டோர் மறுத்த காரியத்தை அடையும்படி உங்கள் வாழ்க்கையும் நாட்களையும் நீங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இதை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்திலே நான் தந்து ஜெபிக்கிறேன். வெறுங்கையோடு நாங்கள் வந்து நிற்க கூடாது ஆண்டவரே. வெறுங்கையாக உடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்க கூடாது ஆண்டவரே. நல்லது, உத்தமமோ, உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, ஊழியக்காரியே என்று நீர் அழைக்கிற அந்த பாக்கியத்தை அந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு பிரியமில்லாத வழிகளில் போய் மோடு கொண்ட உள்ள உறவை இழந்து விட்ட ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்ப அவர்களுக்கு கிடைக்கட்டும். தடையாய் நிற்கிற காரியங்கள் எல்லாம் விலகட்டும். கீழ்ப்படியும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். சகல துதியும் கனம் மகிமை உமக்குரியது, அதை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.